அத்தியாயம் 67. அதினா வழக்கு விசாரணை நாள். அதிகாலை. இந்த சிறைச்சாலையில் அதினா இருந்த பகுதி பரபரப்பாக இருந்தது. கரண், அம்ரித், சிவா, நிரஞ்சனா, இன்னும் சில காவல்துறை அதிகாரிகள். நீண்ட கலந்துரையாடலுக்கு பிறகு சிவா, அம்ரித் இருவர் மட்டும் சந்தியா அதினா இருந்த இடத்திற்கு வர, நடந்து வரும்பொழுதே அம்ரித் சிவாவிடம், சந்தியாவை நிரஞ்சனா கூட அனுப்பிட்டு நீங்க அதினா கூட கோர்ட்டுக்கு வர போறீங்களா சிவா? சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத கேள்வி அம்ரித்திடமிருந்து. அதிர்ந்து சிவா அவரை பார்க்க, சார் என்ற சிவாவின் குரல் வெளியே வரவே இல்லை. அதே நேரம் அம்ரித்துக்கு தெரிந்து விட்டால் என்ன, அதினாவைத்தான் கோர்ட்டுக்கு அழைத்து செல்வேன் என்று தனக்குள் முடிவு செய்து அவரை இப்பொழுது தைரியமாக பார்க்க, அம்ரித் சிரித்தபடி, எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்கு. ஒரு அப்பாவி பொண்ணுக்கு துரோகம் செய்தால் அது என் பொண்ணுங்களை எவ்வளவு பாதிக்கும்? காவல்துறை அதிகாரியா நான் மனசாட்சியை கழட்டி வச்சாலும் ஒரு தந்தையா அதை கழட்டி வைக்க முடியல. நீ அதினாவை வெளியில கூட்டிட்டு வரணும்னு சொன்ன பொழுதே சந்தேகம். நிரஞ்சனாவை பேசி சமாளிக்க சென்றது என நான் கனெக்ட் பண்ணினேன். எனிவே, இனிமேல் நடப்பதை பார்ப்போம். இந்த 2 வருட வேலையெல்லாம் வேஸ்ட். சந்தியாதான் பாவம். எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினாலோ இந்த ஒரு வாரத்தில் அத்தனை கஷ்டம் என்ற பொழுதே சிவாவுக்கு வார்த்தைகள் வராமல் கண்களில் நன்றியோடு பார்க்க, இப்பொழுதைக்கு யார்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். நிரஞ்சனா கிட்ட மட்டும் சந்தியா அவ கூட வருகிறான்னு மெசேஜ் பண்ணுங்க என்ற பொழுதே சிவா அவரிடம், ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். ஓகே, சந்தியா நிரஞ்சனா ஒரு ஜிப், கரணும் நானும் தனியே வந்து சேர்ந்துடுறோம். நீங்க அதினா கூட வந்து சேருங்க. நிரஞ்சனா கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா என்று சிவா, அம்ரித் இருவரும் பேசியபடியே சந்தியா இருந்த அறையின் முன் வந்து நின்றனர். சிவாவுக்கு சந்தேகம் வராதது போல அதினாவும் தமிழில் பேச, ரகுவை பற்றி கேட்க, அது மட்டுமின்றி கொஞ்சம் அடங்கிய குரலில் நேற்றைய மயக்கம் இன்னும் தொடர்வது போல பேச சிவாவுக்கு பெரிதாக சந்தேகம் வரவில்லை. சந்தியாவை, அதாவது சந்தியாவாக மாறி இருந்த அதினாவை அம்ரித்திடம் ஒப்படைத்தான் சிவா. அதினா சிறை அறையில் சந்தியா நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாள். சிவாவுக்கு அது அதினா என்று தெரிந்தால் என்ன நினைப்பானோ என்றிருக்க கலக்கம் வந்திருந்தது மனதில். ஆனால் அதையும் மீறி வெகு நாட்களுக்கு பிறகு ஏதோ இன்னும் சில மணித்துளிகளில் ராகவை சந்திக்கப் போகிறோம் என்ற நினைவு அந்த கலக்கத்தை எல்லாம் பின்தள்ள, அவனை பார்த்த பின் தான் என்ன செய்வோம், அவன் தன்னை பார்த்த பின் அவன் என்ன சொல்வான் என்று நினைத்த பொழுது எதுவுமே தோன்றவில்லை. அதிகப்படியான மகிழ்ச்சியில் முடிவில் உள்ளங்கையில் வைத்திருந்த தன் மாங்கல்யத்தை பார்த்து அதையே அவளது கணவனாக உருவகித்து அவனோடு பேசுவது போல, ரகுமாம்ஸ், RRR உன்னை பார்க்க வந்துட்டே இருக்கேன் சொன்னவள் தன் உள்ளங்கைக்குள் வைத்து அதை இறுக மூடிக்கொண்டாள். சந்தியா இப்படி இருக்க, அங்கு நிரஞ்சனாவோ தன் முகத்தில் இருந்த மலர்ச்சியை யாருக்கும் தெரியாமல் காட்டிக்கொள்ளவே பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தாள். தன்னோடு சந்தியாவை கூட்டிக் கொண்டு கோர்ட்டுக்கு போகாமல் தன் வீட்டுக்கு போகப் போகின்றோம் என்பதை நம்பவே முடியவில்லை அவளால். அவள் அடைந்த மகிழ்ச்சியின் அளவு எல்லையின்றி இருந்தது. தோழியிடம் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவள் அன்பை மீண்டும் பெற வேண்டும் என்று அதை பற்றி இப்பொழுதிருந்தே எண்ண ஆரம்பித்திருந்தாள் என்றே சொல்ல வேண்டும். சிவாவின் திட்டமிட்டபடி சில கிலோமீட்டர்கள் கடந்த பின் இவர்களது வாகனம் தனியாக வேறு பாதையில் பிரிந்து செல்ல வேண்டும் என்றும், அதோடு சந்தியாவின் நிரஞ்சனா வீட்டுக்கு கூட்டி செல்லும்படியும் ராகவை அங்கு வர சொல்லி அவனுக்கு செய்தி அனுப்பவும் சொல்லியிருந்தான். இவளுக்கு அனுப்பிய தகவலில் ஒரு வழியாக நிரஞ்சனா, அதினா, அம்ரித், கரண் என ஒரு குழு முன்னே சென்றிருக்க, அதே நேரம் ராகவ் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்த கட்டிடத்தில் இருந்தான் தன் நண்பன் வெங்கட்டோடு. இங்கு சிவாவோ சந்தியாவை அழைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் நீதிமன்ற வளாகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். தன்னுடன் இருப்பது அதினாதான் என்ற எண்ணத்தில். காவல்துறை வாகனங்கள் நீதிமன்ற வளாகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க, திடீரென நிரஞ்சனாவின் கார் அனைவரின் பார்வையில் இருந்து மறைய, அதை கண்டுகொண்ட கரண் அம்ரித்திடம் பதறி விசாரிக்க, சிவாவின் திட்டம் என்றும் நீதிமன்றத்தில் சிவாவோடு வந்து சேர்வாள் என்றும் சொல்ல, கரணும் சமாதானம் அடைந்தவராக அதற்கு மேல் கேள்வி கேட்கவில்லை. அதே போல இவர்கள் வந்து சேர்ந்த சில நிமிடங்களிலேயே சிவா அதினாவோடு வர, சிவாவோடு வந்திருந்தவளை பார்த்து விஷம புன்னகை வந்திருந்தது கரணின் உதடுகளில். இன்னும் சில நிமிடங்களில் இவள் குண்டடிப்பட்டு சாகப் போகின்றாள் என்ற எண்ணத்தில் வந்த புன்னகை அது. அவள் பார்வையோ எங்கோ இருந்த கட்டிடத்தை நோக்கியது. ஜெயவேலின் ஆள்தான் தீவிரவாதியாக அங்கு உருமாறி இருக்க, அவன் அதினாவின் உயிரை பறிக்க கொண்டிருந்ததை கரண் தெரிந்ததால் தான் கரணின் பார்வை அங்கு செல்ல, அங்கு அவருக்கு தெரியாத சந்தியாவின் கணவனான ராகவும் இருக்கின்றான் என்பதை கரண் அறிய முடியுமோ? சிவா அதினாவை கீழே இறங்க சொன்ன பொழுது, எனக்கு மனசாட்சி இருக்குன்னு காட்டிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் நிரூபிச்சிட்டேன். உனக்கு இருக்கான்னு தெரியல. உன்னோட ரிஷி மூலம் தமிழ்நாடு அங்கு இருக்கிற கணேசனுக்கு தெரிஞ்சு அதுல நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சிவா ஆரம்பித்த பொழுது, அதேதான் நான் இங்க இருக்கிறதுக்கும் காரணம் சிவா சார். எவ்வளவுதான் தடுத்தாலும் மாற்றினாலும் நான் இங்க வந்து நிற்க வேண்டும்ங்கிறது தான் விதி. சிவா சார்,
என் குடும்பம் பண்ணின பாவத்திற்கு எனக்கு தண்டனை ஓகே, ஆனா ரகு என்ன பாவம் பண்ணினார் என்ற சந்தியாவின் குரல் சிவாவை அடைய, சந்தியாவின் வெறுமையான கண்கள் சிவாவை சந்தித்தன. அதில் ஜீவனே இல்லை. எந்த நிமிடம் அவள் கோர்ட்டுக்குத்தான் தான் கூட்டி வரப்பட்டிருக்கின்றோம் என்று உணர்ந்தாலோ அப்பொழுதே தெரிந்துவிட்டது, நடப்பது எதுவும் இங்கு யார் கையிலும் இல்லை. இதுபோல தனக்கு இன்று நேற்றா நடக்கின்றது, இனி எதையுமே மாற்ற முடியாது என்பதை அவள் உணர்ந்த பொழுது வாழ்க்கையின் கடைசி முனையில் நிற்பது போல உணர்வு. அவள் மனதில் முற்றிலும் வெறுமையே சூழ்ந்திருந்தது. சந்தியா என்று சிவா அதிர்ந்த பார்வை பார்க்க வேறு ஒன்றுமே அவள் கேட்கவில்லை. என்னை மேரேஜ் அப்போதே கடத்த ட்ரை பண்ணினீங்களே சிவா சார், அப்போ ஏன் சொதப்புனீங்க? ரகு வாழ்க்கையில நான் வராமலே போயிருப்பேனே என்றவளின் வார்த்தைகளில் சுத்தமாக வாழ்க்கை மீதான நம்பிக்கை இல்லை. அவள் கண்கள் சிறிது கூட கலங்கவில்லை. அதே நேரம் எங்கிருந்தோ வந்து துப்பாக்கி குண்டு சிவா சந்தியா வந்த காரின் பட்டு சிதறி விழ அத்தனை பேரும் அதிர்ந்து பார்க்க சந்தியா கண்களை மூடிக்கொண்டாள். மூடிய கண்களுக்குள் அவள் கணவனே வந்து நிற்க, கணவனுக்கு மட்டுமே அனுமதி என கண்களில் கண்ணீருக்கு கூட அனுமதி அளிக்க மறுத்திருந்தாள் சந்தியா. வார்த்தை தவறிவிட்டேன் ரகு, உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றவில்லை, என்னை மன்னித்துக்கொள் என்று அவளுக்குள் பொங்கி வெடித்த பொழுதே தலை எதிலோ மோதியது போல உணர்வு வர, மூடிய கண்களுக்குள் கணவன் முகம் மறைந்து இருள் சூழத் தொடங்கி இருக்க, அவள் உள்ளங்கையில் மூடி இருக்கப்பட்டிருந்த அவளது மாங்கல்யமும் அவளிடமிருந்து நழுவி கீழே விழுந்திருந்தது.